அந்த அடுத்த ஒரு 1 வருஷத்துல இல்ல 2 வருஷத்துல இந்த பள்ளிக்கரணைன்ற ஏரியாவே வந்து இருக்காது. பள்ளிக்கரணை, பெரும்பாக்கம், வேளச்சேரி, அந்த பக்கம் பெருங்குடி. அதாவது அது சுத்தளவுல சைடு ஒரு பக்கம் மட்டும் இல்லாம அதை சுத்தி இருக்கிற 1 கிலோமீட்டர் ஜோன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்ல பெரும்பாக்கம் எல்லாமே கவர் ஆகுது. 1,00,000 கோடி பட்டா இடங்கள் அண்ட் நீங்க சொல்ற மாதிரி இந்த பிசினஸ் டிரான்சாக்ஷன் இவ்வளோ வேல்யூ இருக்குன்னா பிகாஸ் நம்ம ஒரு பிரைம் லொகேஷன்ல இருக்கோம். டெஃபினட்டா இட் வில் கம் பேக் டு அ நார்மல் பொசிஷன். ரீசர்வே பண்ணுவாங்க. ஏன்னா விஜய் தளபதி அண்ணன் வந்த பிறகு இப்போ இந்த பிரிகேட் மார்கன்ஸ் மேல இருக்க என்ஓசி வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. என்ஜிடி வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. வந்த ஒரு 10 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். 10 நாளே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நான் சொல்ற மாதிரி என்னோட சொத்து வந்து கிட்டத்தட்ட 4 தலைமுறை 5 தலைமுறை சொத்து. அது எப்படி ஜோன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்ல வரும்? இது இந்த கடந்த ஆட்சியில வந்து நடந்த அந்த குளறுபடிகள் காரணமா தான் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னும் சொல்றாங்க. தளபதி வந்த பிறகு ஐ திங்க் ஓவரால் இந்த சவுத் ஜோன்ல பெருங்குடி லேக்கு எல்லாத்தையுமே தூர்வாரிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து முன்னாடி நடந்ததா அப்படின்னு தெரிஞ்சா எனக்கு தெரிஞ்சு இல்லை. நாங்க ஏன் சார் பட்டா இடத்தை விட்டு நாங்க வெளியில போனோம்? ஃப்ளட்டுக்கான சிஸ்டம் வந்து கவர்மெண்ட் தான் இங்க மாத்தி சீரமைக்கணுமே தவிர இங்க வாங்கியிருக்கவங்க நாங்க வெளில போகணும்னு அவசியம் இல்லை. இட்ஸ் கவர்மெண்ட் டியூட்டி அண்ட் as well as people's duty to save the environment. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பிளைன்ஸ். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. Holidays-nale, adu namma GT Holidays da. You know you are special when you're with GT Holidays. மக்களே, அன்பு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருப்பவர் சிஆர் சூரியபிரபா அவர்கள். மேம் வணக்கம். வணக்கம் சார். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கடந்த சில நாட்களாக அதிகம் பேசும் பொருளாக இருக்கிறது இந்த பள்ளிக்கரணை இடம் தான். அதை சுற்றி இருக்க அந்த சதுப்பு நிலங்களும் அதை சுற்றி இருக்க அந்த வீடுகளும் தான் அதிகம் பேசும் பொருளாக இருக்குது. அந்த அடுத்த ஒரு வருஷத்துல இல்லை 2 வருஷத்துல இந்த பள்ளிக்கரணைன்ற ஏரியாவே வந்து இருக்காது. அதை ஒட்டி இருக்க அந்த வேளச்சேரின்ற பகுதி வந்து இருக்காது. நெசப்பாக்கம், பெரும்பாக்கம் இந்த மாதிரி ஏரியாக்கள் வந்து இருக்காதுன்னு வந்து சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த பள்ளிக்கரணை இந்த சதுப்பு நிலம் என்னைக்கு அறிவிக்கப்பட்டதோ அன்னிலிருந்து இதை சுற்றி இருக்க அந்த 1,00,000 வீடுகளுக்கு வந்து இந்த பட்டாக்கள் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த பட்டாக்கள் வந்து செல்லாதுன்னு வந்து சொல்கிறாங்க. இதை நம்பி கொடுத்துருந்த பேங்க் லோன்ஸ்லாம் வந்து எதுவுமே வந்து சீக்கிரம் கட்ட சொல்லி வந்து இந்த ப்ரெஷர் கொடுக்கறதா கேள்விப்பட்டோம். இந்த பள்ளிக்கரணை சுற்றி என்ன நடக்குது முதல்ல? சார், நீங்கள் சொன்ன ஃபர்ஸ்ட் வேர்டு, அதாவது பள்ளிக்கரணை இருக்காது, அதை சுற்றி வேளச்சேரி, பெரும்பாக்கம், பெருங்குடி, ஸோ இதெல்லாமே இருக்காதுன்றது வந்து இட்ஸ் இம்பாசிபிள். அந்த மாதிரி எதுவும் நடக்க போகிறதில்ல. பட் ஆனால் ட்ரூ தான். கிட்டத்தட்ட வந்து இந்த 1 கிலோமீட்டர் ஜோன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது அறிவிச்சிருக்காங்க இல்லையா? மார்ஷ்லேண்ட், அதாவது சதுப்பு நிலம் சுற்றி இருக்க 1 கிலோமீட்டர் ஜோன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட பள்ளிக்கரணை, பெரும்பாக்கம், வேளச்சேரி, அந்த பக்கம் பெருங்குடி. அதாவது அது சுத்தளவுல சைடு ஒரு பக்கம் மட்டும் இல்லாமல் அதை சுற்றி இருக்கிற 1 கிலோமீட்டர் ஜோன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்ல பெரும்பாக்கம் எல்லாமே கவர் ஆகுது. ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,00,000 பட்டா ரெசிடென்ஷியல் பீப்புள் இங்கே இருக்காங்க. ஸோ அதில் 1,20,000 பட்டா ரெசிடென்ஷியல் அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன். ஸோ அதில் கிட்டத்தட்ட 1,00,000 வீடுகள் இருக்கும். நான் சொல்கிறது ரெசிடென்ஷியல் செக்மெண்ட்ஸ் மட்டும். ஸோ இந்த செக்மெண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 வருடம் இல்லை ஒரு 50 வருடத்துக்கு முன்னாடியே பூர்வீகமாக இருக்கவங்க எல்லாமே இருக்காங்க. ஸோ அவங்களோட ப்ராப்பர் பட்டா வாங்கி ஒரு சிஎம்டி அப்ரூவ்ட் லே அவுட் இல்லை நார்மல் கவர்மெண்ட் அப்ரூவ்ட் லே அவுட்டில் போட்டு வாங்கின பிளாட்ஸ் தான் எல்லாருமே மோஸ்ட் ப்ராப்ளி எல்லாருமே வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு ப்ராப்பரான ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, ஒரு மெட்ரோ டேக்ஸு, அதுக்கப்புறம் ரெவென்யூ டேக்ஸு, இது எல்லாமே கட்டி சிஎம்டி அப்ரூவல் படி கட்டின வீடுகள் தான் முக்கால்வாசி 90% ஆஃப் த பீப்புள் வச்சுருக்காங்க. ஸோ அதனால அந்த ஒரு விஷயம் வந்து இங்கே பள்ளிக்கரணே இருக்காது, இந்த வேளச்சேரியெல்லாம் காணாமல் போயிடும் அப்படின்றதே வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். அது வந்து இம்பாசிபிள். ஒரு சாதாரண ஆக்கிரமிப்பில் இருக்க இடத்தையே கவர்மெண்ட் 10,000 தடவை யோசிச்சு எடுக்கிற காலகட்டத்தில் இன்னைக்கு இது எல்லாமே அப்ரூவ்டான நார்மல் பாமர மக்கள், ஒரு சாமானிய மக்கள் வந்து இல்லை ஒரு பெரிய அப்பர் கிளாஸ்லேருந்து லோவர் மிடில் கிளாஸ்லேருந்து வாங்கின பீப்புள்ஸ் எல்லாமே ப்ராப்பராக வச்சிருக்க டாக்குமெண்ட்ஸ் வந்து அவங்க அப்படி இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ஐ அக்ரி, அந்த 1 கிலோமீட்டர் ஜோன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்ன்றதை அறிவிச்சிருக்காங்க. ஸோ பட் அது எதுவுமே ஒரு ஹைட்ராலஜிக்கலாக ஒரு சயின்டிஃபிக் தியரி வச்சு அவங்க எதுவுமே அவங்க அறிவிக்கலை. என்னோட கருத்து, ஐ மீன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ அதை வந்து அவங்க ரீசர்வே பண்ணி அதை பண்ணும் போது தான் எங்கே என்ன இருக்கு. ஸோ நீங்கள் அந்த ஹைட்ராலஜிக்கலாக என்னென்ன டேர்ம்ஸ், சயின்டிஃபிக்காக என்னென்ன டேர்ம்ஸ் வச்சு அவங்க அதை நிர்ணயிக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து அவங்க ரீசர்வே பண்ணி கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கும் போது தான் அதுக்கான கரெக்டான ப்ராப்பர் அதுக்கான தீர்ப்பு வரும்னு நான் நம்புறேன். ஸோ அது வந்து அப்படியே இருந்தாலும் இங்கே இவ்வளோ 40 வருடங்களா இருக்கிற மக்கள் வந்து அப்படியே காணாமல் போயிடாது. பிகாஸ் இதில் நிறைய வேரியஸ் ஃபேக்டர்ஸ் கனெக்டாக இருக்குது. இன் டேர்ம்ஸ் ஆஃப்
பிஸ்னஸாக இருக்கட்டும், ஆர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கே ஒரு இன்கமாக இருக்கட்டும், வேரியஸ் ஃபேக்டர்ஸ் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து நடக்க போகிறது கிடையாது. இல்லை மேம், இப்போ நம்ம சுற்றி இருக்க வீடுகள் மட்டும் சொல்ல, இப்போ அந்த ரியல் எஸ்டேட்ஸ்லாம் வந்து நிறைய வந்து உள்ளே வந்துட்டாங்க பள்ளிக்கரணைக்குள்ளே. பள்ளிக்கரணை மட்டும் இல்லாமல் நம்ம வேளச்சேரியாக இருக்கட்டும், பெரும்பாக்கமாக இருக்கட்டும், பெருங்குடியாக இருக்கட்டும், அந்த இடங்கள்லாம் இப்போ அந்த குடியிருப்புகள் வந்து யாரும் வந்து அங்கே போய் ஆக்கிரமிப்பு வந்து பண்ணுறதில்ல. ஆனால் இப்போ அந்த ரியல் எஸ்டேட்லாம் உள்ளே வந்ததுக்கப்புறம் அங்கே அந்த ஆக்கிரமிப்புலாம் வந்து அதிகமாக நடக்குது. ஸோ இதனாலே இந்த பஃபர் ஜோன் வந்து கொண்டு வராங்க. அந்த 1 கிலோமீட்டருக்கு சுற்றி இருக்க அந்த இடங்கள் வந்து இந்த கட்டுமானங்கள் வந்து கட்டக்கூடாதுன்னு வந்து சொல்கிறாங்க மேம். அது வந்து நம்ம எல்லாமே வந்து கவர்மெண்ட் கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்டு தான் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நிறைய பாதிப்புகள் வந்து ஏற்படும் வந்து சொல்றாங்க. இப்போ மட்டுமே ஒரு 72,000 கோடி மட்டும் இந்த ஏரியாக்கள்ல மட்டுமே முடங்கி இருக்குன்னு வந்து சொல்றாங்களா மேம்? கரெக்ட் தான். நீங்கள் சொல்கிற 72 crores ஆஃப் பிஸ்னஸ் வேல்யூ டிரான்சாக்ஷன் வந்து இங்கே ஆன் ஸ்டேக் தான் இருக்குது. பிகாஸ் நான் சொல்கிற அளவுக்கு இது ஒரு 1,00,000 கோடி பட்டா இடங்கள். அண்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் இவ்வளோ வேல்யூ இருக்குன்னா பிகாஸ் நம்ம ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் இருக்கோம். அடையாரோ மயிலாப்பூரோ வந்து கம்ப்ளீட்டாக சேச்சுரேட் ஆயிடுச்சு. வேளச்சேரியுமே சேச்சுரேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு போய் ஒரு அரை கிரவுண்டோ 1/4 கிரவுண்டோ அங்கே வாங்க முடியாது. வேல்யூ ஆஃப் லேண்ட் இஸ் வெரி ஹை. அட் த சேம் டைம் லேண்ட் பிஸ்னஸும் அங்கே ரொம்ப சேச்சுரேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ப்ரைம் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணையுமே இட்ஸ் கெட்டிங் சேச்சுரேட்டட். அங்கே வந்து அவ்வளோவா லேண்ட் வந்து உங்களுக்கு கிட்ட நெருக்கத்தில் எதுவுமே இல்லை. போகணுன்னா ரொம்ப அவுட்டரில் தான் போகணும். பெரும்பாக்கம், மேடவாக்கம், பெருங்குடி இதெல்லாமே தான் ப்ரைம் லொக்கேஷன் ஃபார் ரியல் எஸ்டேட்ஸ். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் வந்து ஒரு பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல எஸ் இட் இஸ் ட்ரூ. பிஸ்னஸ் வந்து ஆன் ஸ்டேக்கில் தான் இருக்குது. ரியல் எஸ்டேட் நிறைய பேர் அதான் நான் இனிஷியலாக சொன்ன மாதிரி ஒரு கிரவுண்ட் பள்ளிக்கரணையில இன்னைக்கு வந்து 2 போகுது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு கிரவுண்ட் வாங்கினாலே உங்களுக்கு அது ஒரு பெரிய வேல்யூ தான். இன்னைக்கு 2 crores இட்ஸ் அ பிக் வேல்யூ. அது ஒரு பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது ஒரு 4 கிரவுண்டு 3 கிரவுண்டுன்னு பண்ணும்போது இட்ஸ் கிராசிங் ஓவர் 10C அந்த மாதிரி கிராஸ் ஆகுது. ஸோ அதனால அவங்களோட 10C ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க அஃப்கோர்ஸ் தே வில் நாட் டூ இட் வித் 1 ப்ராஜெக்ட். ஒரு 2-3 ப்ராஜெக்ட் பண்ணும்போது அந்த ஸ்டேக்கில் தான் போகுது. பிஸ்னஸ் ஒரு மணி ஃப்ளோ இருந்தால் தான் நம்ம சொசைட்டி நல்லா இருக்கும். அந்த மணி ஃப்ளோவே வந்து இங்கே ரொம்ப இதாகும் போது எக்கனாமிக்கே வந்து கொலாப்ஸ் ஆகிற மாதிரி இந்த இடத்துல பள்ளிக்கரணை பெரும்பாக்கம்லாம் வந்து ஒரு டிரான்சாக்ஷனே இல்லாத மாதிரி ஒரு டவுன் ஆகுது. மார்க்கெட் எல்லாமே டவுன் ஆகுது. அதை நம்பி இருக்க எலக்ட்ரிஷியன்ஸ் அவங்க நிறைய வேலைவாய்ப்பு உள்ளவங்களுக்கு எல்லாமே டவுன் ஆகுது. பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்ஸுமே இதனால அஃபெக்ட் பண்ணுறாங்க. ரெசிடென்ஷியல் பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவ் ஒரு பக்கம் சம்பாதிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மள மாதிரி லோ லெவல்லேருந்து ஹை லெவல்லேருந்து லேண்ட் வச்சுருக்கவங்க எல்லாமே இந்த வந்து ஒரு பயத்தில் தான் இருக்காங்க. பட் டெஃபினட்டாக இட் வில் கம் பேக் டு அ நார்மல் பொசிஷன். ரீசர்வே பண்ணுவாங்க. ஏன்னா விஜய் தளபதி அண்ணன் வந்த பிறகு இப்போ இந்த பிரிகேட் மார்கன்ஸ் மேலே இருக்க NOC வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. NGT வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. வந்த ஒரு 10 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். 10 நாளே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஐ டெஃபினெட்லி பிலீவ் இந்த இது வந்து கண்டிப்பாக அவங்க ரீசர்வே பண்ணி பண்ணுவாங்கன்றது. அண்ட் இந்த பிரச்சனையை பற்றி நாங்கள் ஈஸியாக சரவணன் MLA கிட்டேயும் சொன்னோம். சட்டசபையில் அது கண்டிப்பாக அதை பற்றி பேசி அதுக்கான முயற்சி எடுக்கிறேன்றது எங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்காரு. ஸோ எங்களுக்கு ப்ரொக்ரெசிவாக போகுன்ற நம்பிக்கை இந்த கவர்மெண்ட் மேலே இருக்கிறதுனால இதுக்கு ஒரு ப்ராப்பரான ஆக்ஷன் கண்டிப்பாக எங்களோட MLA அண்ணனும் எடுப்பார். விஜய் தளபதியும் இதை வந்து வந்தவனே அதுக்கான சொல்யூஷன் ஒன்று கொடுத்தாரு இல்லையா? பிகாஸ் பிரிகேட் மார்கன்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அறப்போர் இயக்கம் அதை பற்றி சொல்லும் போது ரொம்ப கான்ட்ரவர்சியாக போய் பிகாஸ் அது அவங்க லைம்லைட்டில் இருக்கிறதுனால இது ரொம்ப கான்ட்ரவர்சியாக போச்சு. இங்கே இருக்கவங்களோட பதட்டம் இல்லாமல் அவங்களோட ஒரு பிக் ஷாட் கம்பெனி வந்து இந்த மாதிரி ஒரு இவ்வளோ முறைகேடு பண்ணிட்டாங்க. ஐ மீன் ராம் சார் இடத்துல கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது இது எப்படி நடந்துச்சுன்ற கான்ட்ரவர்சி ஒரு பக்கம். அதை சார்ந்து அவங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் நம்மளுக்கும் இங்கே வந்து பட்டா இடத்துல கட்டின எங்களுக்குமே பாதிப்புன்ற மாதிரி வந்துருச்சு. ஸோ அந்த ஒரு அடிப்படையில் இந்த மாதிரி ஒரு முறைகேடு நடக்கக்கூடாது. CMDA படி தப்பான அப்ரூவல் கொடுத்துருக்காங்கன்னு தளபதி வந்த பிறகு அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. 10 நாள் என்னமோ ஐம் நாட் ஷுர் அபவுட் த டே. 10 நாள் என்னமோ அந்த NGT மூலமா அந்த NOC ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அந்த ப்ராஜெக்ட் அப்படியே ஸ்டேட்ல தான் இருக்கு. பட் அதை பண்ண விஜய் தளபதி வந்து கண்டிப்பா எங்களோட சட்டமன்ற உறுப்பினரும் அதை பத்தி சொல்லி சட்டசபையில வந்து சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ டெஃபினட்டா ஒரு சொல்யூஷன் வரும் நம்புறோம். இல்ல மேம், இந்த பஃபர் ஜோன் சொன்னதுக்கு அப்புறம் வந்து மார்க்கெட் வேல்யூ வந்து இந்த சைட்லாம் வந்து குறைஞ்சிருச்சுன்னு வந்து சொல்றாங்க. அது உண்மைதான்? கண்டிப்பா மார்க்கெட் வேல்யூ குறைஞ்சிருச்சு. பிகாஸ் எல்லாருமே இது ராம் சார் இடம் தானே ஒரு அடிமட்ட ரேட்டுக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க பீப்புள். அதில் ஆனாலும் வாங்கணும் இல்லையா? பீப்புள் வந்து அதுக்கு வந்து சேஃப்டி இல்லை, திடீர்னு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? இங்கே நாங்கள் பூர்வீகமாக இருக்கிறதுனால எங்களுக்கு தெரியும் இது மாறிடும். இது நம்ம ஒரு பட்டா இடத்துல இருக்கோம், நாங்களாம் இது பூர்வீக சொத்து. ஸோ இதில் வந்து எப்படி அவங்க வந்து பட்டாவை கேன்சல் பண்ணுற அளவுக்கு அவங்களால ரைட்ஸே கிடையாது. பிகாஸ் முறையாக கொடுத்ததே கவர்மெண்ட் தான். அண்ட் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸுமே நிறைய இந்த ஜோன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸில் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அவங்கள ஒரு பொதுவாக அவங்களால பண்ண முடியாதுன்றது நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. வெளியிலேருந்து வரவங்களுக்கு இங்கே இருக்க ரியாலிட்டி தெரியாது. எங்களுக்கே ராம் சார்னா இந்த மாதிரி ஒரு இஷ்யூ கான்ட்ரவர்சி வரும்போது தான் எங்களுக்கே தெரியுது. ராம் சார் சதுப்பு நிலம்ன்றது தெரியும். ஆனால் பட் அது இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அதில் இவ்வளோ பயன்கள் இருக்குது. நம்மளுக்கே அது ஒரு பெரிய
பாதுகாப்பா இருக்கிறது வந்து சதுப்பு நிலம்தான்றது வந்து நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸே இருந்தது இல்ல. புரியுது. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது yes. இல்ல மேம், இப்போ மற்ற ஏரியால இருக்க ஆட்கள்லாம் எல்லாரும் வந்து இந்த தீர்ப்பை வந்து வரவேற்க தான் வந்து செய்றாங்க. இப்போ பள்ளிக்கரணை சார்ந்து இருக்க ஏரியா மக்கள் தான் இதை வந்து எதிர்ப்பு வந்து தெரிவிக்கிறாங்க. ஏன்னா இப்போ மற்ற ஏரியா மக்கள் சொல்றது என்னன்னா, சென்னையில பெருவெள்ளம் வருதுன்னா அது போக்குதான ஒரே வழியா இருக்குது வந்து அந்த பள்ளிக்கரணை தான். அப்படி இருக்கும்போது இந்த இடத்த வந்து நம்ம பாதுகாப்புறது தான் நம்மளுடைய முக்கியமா இருக்கும் வந்து சொல்றாங்க. அவங்க மட்டும் இல்ல, எல்லாருமே ஆஸ் ஒரு 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 மனுஷனா நம்ம வந்து ஒரு இயற்கைக்கு எதிர்ப்பா எதுவுமே பண்ணக்கூடாது. சதுப்பு நிலன்றது ஒரு ஸ்பாஞ்சா ஆக்டிவேட் ஆகி நம்மளுக்கு வர இங்க ஃப்ளட்ல வர தண்ணி, இந்த மழை பெஞ்சா வர தண்ணி எல்லாமே உறிஞ்சு கடலுக்கு செலுத்துறது வந்து அதோட முக்கியமான பொறுப்பு. அதை யாருமே அகெயின்ஸ்டே பண்ணல. கண்டிப்பா மத்தவங்களோட பள்ளிக்கரணை ஏற்க நாங்க வந்து அது ரொம்பவே ஆதரிக்கிறோம். பட் ஆனா இந்த 1 கிலோமீட்டர் ஜோன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து எந்த அடிப்படையில் அறிவிச்சிருக்காங்கன்றதே தெரியல இல்லையா? நான் சொல்ற மாதிரி என்னோட சொத்து வந்து கிட்டத்தட்ட 4 தலைமுறை 5 தலைமுறை சொத்து. அது எப்படி ஜோன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்ல வரும்? நீங்க 2022 ஏப்ரல் 8 நினைக்கிறேன். ஆமா. ஏப்ரல் 8ல தான் இந்த ராம்சார் டெசிக்னேஷன்றதே வருது. ஸோ அதுல வந்து கிட்டத்தட்ட 1248 ஹெக்டேர்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அது இல்லாம 698 ஃபாரஸ்ட் மார்ஷ் லேண்டும் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே அறிவிச்சிருக்காங்க. பட் இந்த லேண்ட் அதுல வருதான்றது எந்த அடிப்படையில சொல்றீங்க? ஒரு ஃபேக்ட் இல்ல, ஒரு பாயிண்ட் வந்து இந்த வேலிடான பாயிண்ட்ஸ் அவங்க எதுவுமே எடுத்து வைக்கல. சயின்டிஃபிக்கா ஏதாவது ஒரு ரீசன்ஸ் இருக்குன்னா கண்டிப்பா இருக்காதுன்றது எங்களோட 100ல 200% நம்பிக்கை. இல்ல மேம், நம்ம பொதுவாகவே நம்ம எடுத்துப்போமே, இப்போ ஏதாவது சென்னையில தான் பெருவெள்ளம் வரும்போது அதிகம் பாதிக்கப்படுற பகுதியா இருக்கிறது வந்து பள்ளிக்கரணையில தான். பள்ளிக்கரணை, வேளச்சேரி, இந்த இடம்லாம் தண்ணி வந்து நம்ம வீடு முழுகிற அளவுக்கு வந்து தண்ணி வந்து நிக்குது. நம்ம அதெல்லாம் நம்மளால பார்க்க முடியுது இல்லை மேம். ஸோ அங்க ரிஸ்கான இடத்துல இருக்கிறத விட பெட்டரான ஒரு இடத்துக்கு மூவ் ஆகுது, நமக்கே அது ஒரு பெஸ்டா தான் நம்ம. பள்ளிக்கரணை வந்து அஃப்கோர்ஸ் ஐ அக்ரி, அது ஃப்ளட் அப்போ 2 ஃப்ளட் அப்போ பாதிக்கப்பட்டது, நான் இல்லைன்னு சொல்லல. பிகாஸ் இது வந்து சதுப்பு நிலத்தோட பங்கு எவ்வளோ இருக்கோ, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏரி குளம்லாம் நிறையவே ஆக்கிரமிப்புல இருக்கு. தூர்வார்படாம இருந்துச்சு. அதை கிளீன் பண்ணி அதுக்கான தண்ணியை அந்த எவ்வளோ ஸ்டோரேஜ், அதாவது கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து 2 ஏரி இருக்கு. ஒன்று நாராயணபுரம் ஏரி, ஒன்று பெரிய ஏரி. இது ரெண்டுமே பெரிய ஏரி. அதாவது பள்ளிக்கரணை இல்லாம மற்ற சுத்தி இருக்க எல்லாத்துக்கும் இடத்துக்குமே தண்ணி கொடுக்குற அளவுக்கு ரிசோர்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. பட் அது முறையான விஷயத்துல நம்ம பண்ணணும் இல்லையா? அதுக்கான தூர்வாரிட்டு அந்த தண்ணியை ஸ்டோரேஜ் பண்ணி அந்த தண்ணியே நம்ம இங்க இருக்க மக்கள் கொடுக்குற மாதிரி பண்ணியிருந்தா அந்த சோர்ஸ் ஆஃப் வாட்டர் நம்ம சேவ் பண்ணி அதை கொடுத்து மழை வந்தா சேவ் பண்ற அளவுக்கு ப்ரொவிஷன்ஸ் இருக்கணும் இல்லையா? பட் அதுவுமே எதுவுமே இல்லாம இருந்தா எப்படி தண்ணி அங்க நிற்கும்? ஆப்வியஸா அந்த தண்ணி அங்க, அதாவது எனக்கு வந்து ஒரு 1000 லிட்டர் தண்ணி பிடிக்கிற இடத்துல என்னால 10 லிட்டர் தான் நிறுத்த முடியும்னா மீதி இருக்க எல்லா லிட்டர் தண்ணியும் தெருவுல தான் நிற்கும். ஸோ அந்த இது மக்களோட ஆஸ்பெக்ட் மட்டும் இல்லை. அது இல்லாம இங்க வந்து பள்ளிக்கரணை வந்து ஒரு லோ லைங் ஏரியா, பக்கத்துல கழிவேலி இருக்கு, அந்த மார்ஷ்லேண்ட் இருக்கு, எல்லாமே இப்போ ஒரு ரோடு ஏற 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 வீடு எல்லாமே கம்மியாயிட்டே இருக்கு. நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. இந்த சதுப்பு நிலத்தை நம்ம ஆக்கிரமிச்சோம், சதுப்பு நிலத்தை ஆக்கிரமிப்பு இருக்கு, நான் மறுக்கல. பட் இந்த 1 கிலோமீட்டர் ஜோன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் நீங்க கொடுத்துட்டா அது தீந்துருமான்றது கிடையாது. இப்போ 4000 கோடி செலவு பண்ணி ஒரு கெனால்ஸ் எல்லாம் போட்டாங்க, ட்ரெயின்ஸ் எல்லாம் போட்டாங்க. ஸோ அது எதுவுமே இங்க கனெக்ட் ஆகல. சில இடத்துல கனெக்ட் ஆகாம தான் இருக்கு. ஸோ பட் ஒரு அளவு அது தண்ணியை வடிச்சு கொண்டு போனாலும் ப்ராப்பரான சிஸ்டம் வந்து எடுத்துட்டு போய் சேர்க்கறதுக்கு இல்லை. அந்த ஏரியில அப்படியே ஒரு பிரிட்ஜ் மாதிரி கட்டி அது தண்ணி வந்து டைரக்டா அந்த சதுப்பு நிலத்துக்கு போற மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ ஓவரால் மொத்த தண்ணியும் நேர கடலுக்கு தான் போகுது. நம்ம காவிரி இஷ்யூ பத்தி எல்லாம் பேசுறோம். நமக்குள்ள இருக்க அந்த ஏரியிலேயே வந்து நம்ம சேவ் பண்ணி அந்த வாட்டர் இங்க இருக்க ரிசோர்ஸ்க்கு எப்படி பயன்படுத்தலான்ற சிஸ்டமே நம்ம இன்னும் வரல. ஸோ அப்படி வரும்போது தண்ணி வேஸ்டா வெளியில போயிட்டு இருக்கு. எங்க வருதுன்னா எங்க வீட்டுக்கு வருது. அதனால தான் பிரச்சனையே தவிர. அண்ட் லோ லைங் ஏரியா, ராஜேஷ் நகர் இருக்கட்டும், காமாட்சி நகரா இருக்கட்டும், புதுத்தாங்கல், இதெல்லாமே ரொம்ப பள்ளத்தாக்குல இருக்க இடம். ஸோ தண்ணி வந்து ஈஸியா போயிருது. அது நிக்கிறதுக்கு போறதுக்கான வழிகள் இல்லை. இப்ப ட்ரெயின்ஸ் அங்கங்க கட்டியிருக்காங்க. ஸோ முன்னாடி இருந்த அளவுக்கு இங்க ஓரளவுக்கு தண்ணி பிரச்சனை, ஹெவி ரெயின்ஸும் இன்னும் வரல. அந்த லாஸ்டா ஃப்ளட் வந்ததுக்கு அப்புறம் ஹெவி ரெயின்ஸ் இன்னுமே வரல. அந்த அளவுக்கு சென்டிமீட்டர் ரெயின்ஸ் இன்னும் ஹிட் ஆகல இங்க. ஸோ அது வந்தவங்க தான் நமக்கு தெரியும். நம்ம ஒவ்வொரு வாட்டியும் இந்த பெருவெள்ளத்துல அதிகம் பாதிக்கப்படணும். அதான் எவ்வளவு உடைமைகள் வந்து நம்ம இழக்கிறோம். அது நம்ம எக்ஸாம்பிள் நம்ம வீட்டுல இருக்க பொருளே எடுத்துக்கலாம். அதுவே சில லட்சங்கள் வரும் போகும் வந்து சொல்றாங்க. ஆமா சார், கண்டிப்பா. லாஸ்ட் ஃப்ளட்ல ஐ திங்க் 2022 அந்த நவம்பர் ஃப்ளட் இப்போ பயங்கர தண்ணி இங்க ஃபுல்லா ராஜேஷ் நகர்ல இருந்து. ஆனா இந்த இடத்துல எல்லாம் தண்ணி வந்தது இல்ல. as I said, நாங்க ராஜேஷ் நகர், இந்த புதுத்தாங்கல், அந்த கொஞ்சம் பள்ளமா இருக்க இடத்துல காமுக்குடி நகர் கூட ஃபுல்லா ஃப்ளட் வந்துச்சு. அங்க இருக்க எல்லாருமே வந்து வெளியில சமூக நல கொடுத்துல இருந்தாங்க. நம்ம இந்த இடத்துல கூட நம்ம எல்லாருமே கொடுத்துருந்தோம், ஃபுட் எல்லாம் கொடுத்துருந்தோம். அவங்களோட கட்டில், ஃப்ரிட்ஜு, டிவி இதெல்லாமே அஃபெக்ட் ஆகி அவங்களுக்கு ஒரு பெரிய ஃபினான்ஷியல் லாஸ் அண்ட் மென்டல் ஸ்ட்ரெஸ் எல்லாமே இருந்துச்சு. பட் as I said, இப்போ கொஞ்சம் அந்த ட்ரெயின்ஸ் போட்டதுனால அந்த ஒரு இஷ்யூ சால்வ் ஆயிருக்குன்னு நம்புறேன். அது இல்லாம ரெயின்ஸும் லாஸ்ட் டைம் 2022க்கு அப்புறம் அந்த அவ்வளோ பெரிய ரெயின் வரல. அண்ட் ஏரி உடைச்சு விட்டாங்க சதுப்புல. ஸோ அந்த ஏரி ஃபுல்லா ஆறதுனாலதான் தண்ணி உள்ள வருது.
அந்த ஏரியை உடைச்சு விட்டதுனால அந்த ஏரி அந்த ஆல்மோஸ்ட் அந்த தண்ணி எல்லாமே வேஸ்ட்டாக தான் போகுது. இவ்வளோ சென்டிமீட்டர் மழையை நம்ம சேமிச்சு வச்சாலே நம்மளுக்கு எத்தனை வருஷத்துக்கு வேணாலும் தண்ணி நிற்கும். அதை சேமிக்க முடியாமல் எல்லா தண்ணியுமே வேஸ்ட்டாக இன்னைக்கு சதுப்பு நிலத்தில் போய் பக்கிம் கெனாலாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கோவலம் கிரீக், இந்த 2 வழியாக தான் நம்ம கடலில் போய் சேருது. ஸோ இது எல்லாமே அந்த வேஸ்ட் ஆஃப் இதாக போகுது. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த பேங்க் லோன்லாம் வந்து இப்போ சரியாக கொடுக்க மாட்டாங்க. அப்படியே கொடுத்த அந்த பேங்க் லோனும் வந்து சீக்கிரம் கட்ட சொல்லி கொடுக்கறதா அந்த செய்திகள் கேள்விப்பட்டோம். அது உண்மைதானா? இந்த ஏரியா சுற்றி இருக்க சார் பேங்க் லோன் கொடுக்காம ஸ்டாப் பண்ணி தான் வச்சிருக்காங்க. பிகாஸ் சதுப்பு நிலம் பள்ளிக்கரணை சொன்னாலே பேங்க் லோன்ஸ் வந்து புதுசாக வாங்குறாங்க. இப்போ யாராவது ஒருத்தர் நியூ ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்க, ஃபிளாட்ஸ் வாங்குறாங்க, பில்டர்ஸே கட்டி விற்க முடியறாங்கன்னா பேங்க் லோன் சாங்ஷன் ஆகுறது இல்லை. சீக்கிரம் கட்டுறதெல்லாம் ஒன்றும் யாரும் எனக்கு தெரிஞ்சு, எனக்கே லோன் இருக்கு, அப்படி யாரும் ஸ்ட்ரெஸ் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ பட் ஆனால் லோன் வந்து கொடுக்கறது இல்லை. ஸோ அதுவுமே ஒரு பெரிய ப்ராப்ளம் இந்த எக்கனாமிக் அந்த பிஸ்னஸ் கொலாப்ஸுக்கு. அதுவுமே ஒரு பெரிய ரீசன்ஸ். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நவ் வந்து எல்லாமே ஆர் கோயிங் ஃபார் லோன் தான். எல்லாமே லோன் அகெயின்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, லோன் அகெயின்ஸ்ட் ஃபிளாட் தான் போயிட்டு இருக்காங்க. யாருமே வந்து கேஷ் வந்து டீல் பண்றது இல்லை. ஸோ எல்லாமே ஒயிட் ஆயிடுச்சு. ஸோ அது வந்து பிஸ்னஸ் ட்ராபேக்கு பெரிய ரீசன். அது ஆக்சுவலாக இந்த பஃபர் ஜோன்லாம் வந்து இந்த பகுதியில் வந்து அதிகம் அந்த பாதிப்பு இருக்கிறது வந்து நம்ம எல்லாருக்கும் வந்து தெரியுது. நம்ம அது ஒவ்வொரு வாட்டியும் வந்து நம்ம அந்த ஃப்ளட்டாக இருக்கட்டும், அந்த பெருவெள்ளங்கள் மட்டும் இல்லாமல் இந்த மழை அதிகமாக வந்தாலே இந்த இடத்துலாம் வந்து தண்ணி நிற்கிறது நம்மளால பார்க்க முடியுது. இப்படி இருந்தும் இந்த மக்கள் இங்கேயே இருக்காங்களே அப்படின்றது வந்து வெளியே இருந்து பார்க்குற எங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சொல்கிறேன். இவ்வளோ கஷ்டத்தில் இந்த மக்கள் வந்து இங்கே இருக்கணுமா அப்படின்னு சொல்லும் போது உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எங்களால் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா உங்களுடைய இந்த வாழ்வாதாரத்தை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் உங்களுக்குன்னு ஒரு வீடு ஒன்று வாங்குறீங்க. இது இந்த கடந்த ஆட்சியில் வந்து நடந்த அந்த குளறுபடிகள் காரணமாக தான் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னும் சொல்கிறாங்களே. இது வந்து ஒரே வார்த்தையில் ஒருத்தரை குறை சொல்கிற விஷயம் கிடையாது. நம்மளோட ஹோல் சிஸ்டமே இது நான் சொல்கிற மாதிரி ஒரு ஏரியை வந்து பராமரிக்கிற சிஸ்டம் இன்னும் நம்ம நாட்டில் வரலன்னு தான் சொல்கிறேன். இன்னைக்கு தளபதி வந்த பிறகு ஐ திங்க் ஓவரால் இந்த சவுத் ஜோன்ல பெருங்குடி லேக்கு எல்லாத்தையுமே தூர்வாரிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து முன்னாடி நடந்ததா அப்படின்னு தெரிஞ்சா எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஐம் நாட் ஷுர், பட் எனக்கு தெரிஞ்சு இல்லை. அந்த ஆகாய தாமரை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் தூரும் ஆறிட்டு இருக்காங்க. ஒரு லேயர் ஆஃப் சும்மா ஒரு சென்டிமீட்டர் எடுத்தாலே அந்த தண்ணி அங்கே நிற்கும் இல்லையா? ஸோ அந்த ஆக்ஷனை இது வரைக்கும் யாருமே அவ்வளோ இன்டென்ஸாக இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இது யாருமே பண்ணதில்லைன்னு தான் நினைக்கிறேன். அதெல்லாமே ப்ராப்பராக பண்ணாலே தண்ணி ஸ்டோரேஜுக்கான இடத்தையும் நம்ம சரி பண்ணிடுறோம்ல சார். நிறைய ஏரி இங்கே ஆக்கிரமிப்பில் இருக்குது. அவங்க ஒரு வாழ்வாதாரத்துக்காக அதை பண்றாங்க. பட் அவங்களுக்கான மாற்று இதை கொடுத்து அந்த ஏரியை பராமரிச்சனாலே பள்ளிக்கரையில் வர தண்ணி எல்லாமே பள்ளிக்கரையிலே ஸ்டோர் பண்ணலாம்ல. ஸோ அந்த நீர் எங்களுக்கு வராது. நாங்க ஏன் சார் பட்டா இடத்தை விட்டு நாங்கள் வெளியில போனோம்? ஃப்ளட்டுக்கான சிஸ்டம் வந்து கவர்மெண்ட் தான் இங்கே மாற்றி சீரமைக்கணுமே தவிர இங்கே வாங்கியிருக்கவங்க நாங்கள் வெளில போகணும்னு அவசியம் இல்லை. இட்ஸ் கவர்மெண்ட் டியூட்டி அண்ட் as well as people's duty to save the environment. ஸோ அதை நம்ம கண்டிப்பாக பண்ணாலே இங்கே இருக்க விஷயம், இந்த ஃப்ளட்டுன்ற விஷயம் கண்டிப்பா இன்னொரு தடவை நடக்காது. ஜாயிண்ட் ஹேண்ட்ஸோட தான் நம்ம இதை சரி பண்ணணும். இல்ல பட்டா இருந்தும் சில இடங்கள் வந்து கவர்மெண்ட் வந்து எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு நிலையில தான் வந்து அப்படி எப்படி சார் பட்டா இருந்தும் கவர்மெண்ட் எடுத்துக்கிறாங்கன்னா அது ஒண்ணு கவர்மெண்ட்டுக்கான மெட்ரோ இல்ல ரோட் எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படிதான் அவங்க எடுக்க முடியுமே தவிர ஒரு பட்டா லேண்டை வந்து கவர்மெண்ட் வந்து அந்த லேண்ட் உரிமையாளரோட ஓனரோட அனுமதி இல்லாம எக்காரணத்து கொண்டு எடுக்க முடியாது. கவர்மெண்ட் யார் வந்தாலும் அதை எடுக்க முடியாது. அவங்க அனுமதி இருக்கணும். அது வந்து கவர்மெண்ட்டுக்கு தேவைப்படுது. ஏதாவது ஒரு மெட்ரோ லைன், இப்போ மெட்ரோ இதுக்கு நிறைய எடுத்திருக்காங்க பட்டா லேண்ட்ஸ். இங்கே ரோட் எக்ஸ்டென்ஷன் பள்ளிக்கரையிலே ரோட் எக்ஸ்டென்ஷன் இது போயிட்டு இருக்கு. அதுக்கே பட்டா லேண்ட் நிறைய போக போகுது. அது நம்ம அனுமதியோட நம்ம ஒத்துக்கிட்டா தான் கொடுக்க முடியும். அப்படி வந்து நம்மளோட இது எல்லாமே எடுக்க முடியாது. நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்கீங்க. அதை பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த பெருவெள்ளத்திலிருந்து பள்ளிக்கரணை எப்படி மீள்றதுன்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிகள். தேங்க்யூ சார். தேங்க்யூ. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பிளைன்ஸ். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. Holidays nale adu namma GT Holidays da. You know you are special when you're with GT Holidays.